ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. கோல்டுங்க, கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும், சாரி கைஸ். ஃபைனலாக வந்து கொடைக்கானல்லேருந்து அவங்க கிளம்பிட்டாங்க போல். நேத்திக்கு பை கொடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவும் யமுனாவும் போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஒருவேளை இங்கேருந்து கிளம்பிட்டாங்க போல். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 days வந்து கொடைக்கானலில் ஷூட் போச்சு. அவுட்டோர் ஷூட், இன்டோர் ஷூட் எல்லாமே போச்சு. பட் ஒரு அழகான ஒரு மொமெண்ட் வந்து வீக்காக இருக்கும் நான் நம்புகிறேன். தெரில, பார்க்கலாம் எந்த மாதிரி. கண்டிப்பாக போட்டிங்கில் உங்களுக்கு ஒரு மொமெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு அழகான மொமெண்ட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அங்கே போய்ட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதாவது வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி. அதுக்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆள் போட்டு அதை பார்த்துக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் கொஞ்சம் ஒரு சில மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீட்டில் அவங்க எல்லாருமே ஒன்றா ஃபேமிலியாக இருந்திருப்பாங்க. எப்படி தான் வந்து கங்காவும் யமுனாவும் என்ன பண்ணாலும் அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, காவேரிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பேசுறதுக்காக கூப்பிட்டு வச்சுருக்காங்க. அதோட எபிசோடுமே முடிஞ்சிருக்கு. மேபி ப்ரொமோவில் அது வரலாம், இல்லைனா கொடைக்கானல் ட்ராக் வரலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதனால் 4 days 1 week சொல்லியிருந்தாங்க. பட் என்ன 4 daysலேயே வந்து ஷூட்டிங் எடுத்து முடிச்சிருக்காங்க. உடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.